அண்மை செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் இன்று மாலை நடைபெறுகிறது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். சுபா வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 28வது அருமனை கிறிஸ்துமஸ் விழா கன்னியாகுமரியில் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் 50 கலைக்குழுக்கள் கொண்ட 1000 கலைஞர்கள் பங்கு பெறும் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பொதுவாகவே தென் மாவட்டங்கள்ல அருமனை கிறிஸ்துமஸ் விழா என்பது மிக பிரசித்தி பெற்றது. பெரிய அரசியல்வாதிகள் மற்றும் பிரபல நடிகர்கள் உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த சமூக நல்லிணக்க மாநாட்டில் இந்த வருடம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சமூக நல்லிணக்க மாநாடு, இந்த அருமனை கிறிஸ்துமஸ் 28வது அருமனை கிறிஸ்துமஸ் விழாவில் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதாவது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். அவரும் இங்கே வாழ்த்துறை ஆற்ற இருக்கிறார். அதே போல விஜய் வசந்த் எம்பி, ராபர்ட் புரூஸ் எம்பி, தாரகை காப்பட் எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாகவே காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று ஒரு பேச்சு சமூக ஊடகங்களிலே பரவி வந்தாலும் கூட இந்த நிலையில்தான் சமூக நல்லிணக்க மாநாட்டில் 2 கட்சிகளும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புரை மற்றும் சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்திருப்பது ஆதவ் அர்ஜுனா. அவர்தான் கேக் வெட்டி இந்த சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியில மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் உள்ளிட்ட பெரிய பிரபலங்கள் தான் பங்கெடுப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு சமூக நல்லிணக்க மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த அமைப்பு, அதாவது அருமனை கிறிஸ்துமஸ் விழா நடத்தும் இந்த அமைப்பு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அதிலும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், காங்கிரஸ் கமிட்டியினுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பங்கெடுத்திருப்பது கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.